Illustration 11. Velan is a partner who withdraw 20,000 on 1st April 2018. So Venu enna pandran avan withdraw pandran 20,000. So interest on drawing is charged at 10% per annum சொல்றாங்க. Calculate interest on drawing on 31st December and pass journal entries by assuming fluctuating capital method. So the partner என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா fluctuating capital method யூஸ் பண்றாங்க. So இத வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அது ஒரு ஃபார்முலா எழுதிடுங்க. அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எவ்வளோ இயர் எவ்வளோ மந்த் அவன் இது பண்ணுறான்ட்டு சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல். அப்போ ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ மந்த் வருது? 9 மந்த் வருது கரெக்டுங்களா? அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 20,000. ஸோ the rate of charge that is interest on drawing is charged at 10% சொல்றாங்க. 10% பண்ணீங்கன்னா இது நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. 00 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ இந்த த்ரீ டேபிள்ஸ்ல 9 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 4 டேபிள்ஸ்ல இது அப்படியே போகும் கரெக்டுங்களா? ஸோ 500 500. ஸோ 3 5s are 15 வரும். 0 பேலன்ஸ் இருக்குது அது எழுதிட்டோம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ் ஜேர்னல் என்ட்ரி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த அமௌண்ட் என்ன பண்ணணும்? அந்த பார்ட்னர் இருக்கான் பார்த்தியா வேலன். ஸோ அவனுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ அவனுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அவனுக்கு கரெக்டுங்களா? ஸோ வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ 1500 எழுதிடுங்க. ஸோ நரேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜ்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 1500 ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் 12 பார்த்துக்கோங்க. அருண் இஸ் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். as per the partnership deed interest on drawing is charged at 12% per annum சொல்கிறாங்க. during the year December 31st Decemberனு சொல்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? அருண் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி டேட்டில் அவன் என்ன பண்ணுறான்? வித்ட்ரா பண்ணுறான். ஸோ மார்ச் 1க்கு என்ன பண்ணாமல் 6,000 வித்ட்ரா பண்ணான். அப்புறம் ஜூனில் 4,000, அப்புறம் 5,000, அப்புறம் 2,000. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபுல்லாக அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நம்ம என்ன பண்ணோம்? கால்குலேட் பண்ணி ஆகணும். இப்போ இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபுல்லாக இதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 12% சார்ஜ் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பாயிடும் சரிங்களா? ஸோ அதுக்கு வேறு மாதிரி மெத்தட் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எழுதிடுங்க சரிங்களா? ஸோ பாருங்கள் தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். வித்ட்ரா ஆன் March 1 6,000. ஸோ 6,000 மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ மந்த் வருது? 10 மந்த் வருது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சேமாக இருக்க போகுது எல்லாத்துலேயும் சரிங்களா? ஆனால் மந்த்து தான் எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகும். அண்ட் உங்களோட அமௌண்ட் கூட சேஞ்ச் ஆகுது எல்லாத்துலேயும் சரிங்களா? ஸோ மந்த் பாருங்கள் இங்கே இதோட மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மந்த் வரும். ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 மந்த் வரும். செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மந்த் வரும். டிசம்பர்லேருந்து தட் இஸ் 1 மந்த் தான் இருக்குது. 1st December தானே 31st December வரைக்கும் 1 மந்த் தானே ஆகிடுது. ஸோ அப்படி வந்துடும் ஓகேங்களா? இங்கே கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த 12 கேன்சல் ஆகிடும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 600 ஓகேங்களா? அதேமாதிரி இந்த 12 கேன்சல் ஆகிடும். 0 ஸோ 7 4s are 28 280. அதுக்கப்புறம் பாருங்கள் 12 கேன்சல் ஆகிடும். 0 ஸோ 4 5s are 20 200 வந்துடுச்சு. 12 கேன்சல் 0 கேன்சல் ஸோ 20 வந்துடுச்சு. இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1100 வந்துடும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் illustration 13 அருள் இஸ் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்க? 12% பண்ணுறாங்க. ஸோ டேட்னது 31st December. இதனால கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அதே மாதிரி தான் சேம் எப்படி நீங்கள் உங்களோட illustration 12 போட்டிங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது பாருங்கள் ஓகே? ஸோ இது எல்லாமே இங்கே எழுதிக்கோங்க நீங்கள் ஓகே? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எழுதிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ இதேமாரி 3,000 போட்டுடுங்க. அப்புறம் இன்டூ 12% 12/100. ஸோ இன்டூ 10% 10 மந்த். இது மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மந்த். ஸோ 10/12. அதேமாதிரி இது 7/12 வரும். அப்புறம் இது 4/12 டிசம்பர். ஸோ 1/12 வரும் ஓகேங்களா? 12 கேன்சல் ஆகிடும். 0 ஸோ 300. இது 12 கேன்சல் 0 கேன்சல். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 210 வரும் ஓகேங்களா? 12 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகும். 4 3s are 12 120. ஸோ இதுமாதிரி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 30 வந்துடும். ஃபுல்லாக ஆட் பண்ணால் 660. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது? 660 rupees
சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் illustration 14. ஸோ இதில் வந்து ராஜன் இஸ் a partner who withdraw 30,000 during the year 2018 சொல்கிறாங்க. Interest on drawing is charged at 10% per annum. Calculate interest on drawing on 31st December 2018. ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க 30,000 உங்களுக்கு ஃபார்முலா இங்கே எழுதலை, பட் நீங்கள் வந்து இங்கே எழுதணும். அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த எப்போ வந்து அவன் வித்ட்ரா பண்ணுறான் அந்த டேட் இங்கே கொடுக்கல, கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதோட ரேட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 மந்த்துன்னு எடுத்துப்பீங்க. ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த டேட் ஆஃப் ட்ராயிங் இஸ் நாட் கிவன், இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட் ஃபார் அன் ஆவரேஜ் பீரியட் ஆஃப் 6 மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30,000 இன்ட்டு நீங்கள் இங்கே ஃபார்முலா கண்டிப்பாக எழுதுங்க. ஓகேங்களா. எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்லாம் எழுதுங்க. ஸோ 30,000 இன்ட்டு 10%. ஸோ 10/100. 0 கேன்சல், 0 கேன்சல். 6 டேபிள்ஸில் இது 2 டைம்ஸ் அண்ட் இது 2 டேபிள்ஸில் இது 3,000 எவ்வளோ டைம்ஸ் போகும், 1,500 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம ஃபுல்லாக டைரக்ட் மெத்தட் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் மெத்தட் பார்ப்போம். சரிங்களா. இது கூட ரொம்ப ஈஸி தான், டிஃபிகல்ட் எதுவுமே கிடையாது. இதோட illustration 15. சரிங்களா. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இதில். அன்பு இஸ் a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawing charged at 12% சொல்கிறாங்க. During the year 31st December, he drew as follows. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ பை யூஸிங் ப்ராடக்ட் மெத்தட் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ப்ராடக்ட் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ எப்படி பண்ணுவீங்க நீங்கள் இதை இங்கே பாருங்கள் கொஞ்சம். டேட் ஆஃப் ட்ராயிங்ஸ், ஸோ இது எல்லாமே அப்படியே இங்கே எழுதிடுங்க. அண்ட் அமௌண்ட் ஆஃப் வித்ட்ரா இது எல்லாமே அப்படியே எழுதிடுங்க. சரிங்களா. இப்போ மந்த் என்ன இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மந்த் வரும். அதுமாதிரி ஜூன் பார்த்தீங்கன்னா 7 மந்த்து, செப்டம்பர்லேருந்து டிசம்பர் பார்த்தீங்கன்னா 4 மந்த்து, இது வந்து 1 மந்த்து. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இது வரும் 60,000, 28,000, 20,000, 2,000. ஃபுல்லாக இதை ஆட் பண்ணால் 1,10,000 வருது உங்களுக்கு. சரிங்களா. ஸோ இதோட ஃபார்முலா என்னது, ப்ராடக்ட் மெத்தட் தானே இது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்க்கு இடத்துல நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட்னு எழுதிடணும். ஓகேங்களா. மந்த் வந்து உங்களுக்கு 1/12 தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 1,10,000. அதே எழுதிடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% சொன்னாங்க. 12/100 எழுதிடுங்க. அண்ட் 1/12 அப்படியே வரும். 12 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் மிச்சம் இருக்கிறது 1,100 தான் உங்களோட, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்மில்.